சமீபத்தில் வந்த டீசர்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கொண்டாடுற டீசர் வந்துட்டு குட் பேட் அங்கிற டீசர். நாங்கள் எப்படி தான் பார்க்கணும்னு நினச்சோம் அஜித் குமாரை, அப்படி கொடுத்துருக்கீங்க ஆதிக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதோடு சேர்த்து இட்லி கடை படம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய போட்டி ஆயிடுச்சு. ஏங்க அஜித் சார் வந்து விஜய் சாரோட கிளாஷ் விடுவார், எப்படி அஜித்துக்கும் தனுஷ்க்கும் நீங்கள் சொல்லுவீங்க? அதுவும் இட்லி கடை என்ன கண்டென்ட்னே தெரில, ரொம்ப சின்னதாக காட்டினாங்க, அப்புறம் பார்த்தா அருண்விஜ் வந்து பெருசாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த டீசர் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு, இந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க சார்? குட் பேட் அக்லி டீசரை பொறுத்த வரைக்கும் சார், ஆதிக்கு வந்து அஜித்தோட ஃபேன் பாயாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த டீசர்லேயே பாருங்க, இந்த 1.5 நிமிஷம் டீசரில் அஜித்தை தவிர வேற யாரையுமே காட்டல. இந்த படத்தில் வந்து திரிஷா ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள காட்டல. அப்புறம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் வில்லனா நடிக்கிறாருன்னு சொல்றாங்க, அவங்கள காட்டல. யாரையுமே காட்டாம வெறும் அஜித்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அஜித்துக்கான மாஸ் என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்கு, அஜித்துக்கான படம் இது, அஜித்துக்கான ஃபேன்ஸுக்கான படம் இது அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி விட்ட மாதிரி தான் இருக்கு இந்த 1.5 நிமிஷம் டீசர்.